தேர்தல் அறிக்கை ஏற்கனவே அவங்க 1000 ரூபாய் டிஎம் கொடுத்துருக்காங்க ரூலிங் கவர்மெண்ட். இப்போ நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்ற வாக்குறுதி ஏற்கனவே கடன் சுமை அதிகமா இருக்கும்போது இது எப்படி சமாளிக்கணும்? அவர்களுக்கு திறமை இல்லை, எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. எந்த சூழ்நிலை ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செய்தோம். நாங்கள் திறமையாக நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும், வருவாய் உயர்த்தப்படும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக நிபுணர் குழு அமைக்கப்பட்ட போது கடன் தான் அதிகரிச்சிருக்குது. சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.